ஆமா நீங்க எதுக்கு வந்தீங்க? இந்த கட்லு அலங்காரம் எல்லாம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என் ஒய்ஃபுக்கு. நோ எனக்கும் என் பொண்டாட்டிக்கும். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு எதுக்கு? ஆப்பிரிக்கா நாட்டு பழக்கப்படி எங்க பொண்ண ஒருத்தர் கட்டி கொடுத்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். அப்பதான் குடும்ப விருத்தி ஆகும். நாசமா போச்சு. உனக்கு எதுக்குடா ஃபர்ஸ்ட் நைட்? ஏன்னா நீ குடும்பம் நடத்துறது இனிமே உனக்கு லாஸ்ட் நைட் தான். அப்படி ஆசை இருந்தா பொண்டாட்டி சந்து போத்துக்கு போடா. முதல்ல என் பொண்டாட்டி வர சொல்றான். ஆமா நீங்க எதுக்கு வந்தீங்க? கல்யாணமாகாத பொண்ணு கீழே நிற்கிறாள். அத இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையில சொல்ல சொல்லு. என்ன வார்க்கும்? எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. கல்யாணமாகாத பொண்ணு கீழே நிற்கிறாள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எது? மிஸ் அண்டர் ஸ்டாண்டிங். எப்படி? பொங்கல் எப்பரா போச்சு அப்படின்னு வாய் வழியாத்தியா அங்கிட்ட கிளம்பிடுறான். அடுத்த கேள்வி பாருங்க. நீச்சல் கத்துக்கிட்டு எங்க? தண்ணியில தான். அவர் கல்யாணத்துக்குள்ள போறதுக்காக செருப்பு எங்க போறன்னு தெரியல. கூப்பிட்டு தம்பி செருப்பு எங்க போறது? காலில் தான் அப்படின்டா. அதோட அன்னைக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் ஆம்பளை கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவ கூட எல்லாம் வாழ முடியாது, எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு தோணினாலும் அவன் கூட வாழ்ந்து காட்டுறான் பாரு, அவன் தான் ஆம்பளை. பக்கத்து வீட்டு பையன் 100க்கு 99 மார்க் வாங்கியிருக்கான். உனக்கு தெரியுமா? ஐயோ, அப்ப அந்த 1 மார்க் எங்க போச்சு? அந்த 1 மார்க் எங்கேயும் போகல. உன் பையன் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். எங்க அப்பா திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஏன்? சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு தான். அதுக்கு என்னப்பா? வரும்போது அல்வா வாங்கிட்டு வந்துச்சு, உனக்கு கொடுக்க சொல்லுச்சு எங்க அப்பா. எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கற? நீங்க கல்யாணத்தன்னைக்கு கொடுத்த அல்வாவே இன்னும் எனக்கு ஜீரணமாகல. சட்டையில ஒரே மஞ்சளா இருக்கு. தழகி கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்க மஞ்ச வந்து ஒட்டிக்கு இருக்கு. 10 வருஷம் கூட தள்ளி வைக்கிறேன். என்னங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீன் கம்பள மாங்காய் போடுற, இந்த மாங்காய் எல்லாத்தையும் நீங்க தான் திங்கணும். நீ எவ்வளவு மாங்காய் வேணாலும் போடுமா, எவ்வளவு மாங்காய் போட்டாலும் நான் திம்பேன். ஏன்னா மீன் குழம்புல போட்ட மாங்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியுமா உனக்கு? நான் தான் திப்பேன்னு சொல்லிட்டு மீனை மட்டும் தின்ட்டு போறது கிடையாது. ஒரு மாங்காய் விடாம நீங்க தான் எல்லாத்தையும் சாப்பிடணும். எனக்கு மாங்காய் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. உனக்கு மாங்காய்னா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமா. ஆனா இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணு, உனக்கு மாங்காவை பிடிக்க வைக்கிறேன். என்ன சம்பந்தம் இல்லாம பேசிட்டு லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு போறான். அண்ணா ஆடை இல்லாம டீ போடுங்க. ஏன்டா அப்ப சட்டை கட்டுற? ஓ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் நீ தான் ஆடை இல்லாம கிட்ட அதான் ஆடை கழட்டிக்க. ஏய் ஒரு இஞ்சி டீ போடியா. இந்த ஒரு இஞ்சி டீ. என்னடி இது? யோ என்னையா இது? நீனா ஒரு இஞ்சி டீ கேட்ட, அதான் கரெக்ட்டா ஒரு இஞ்சி டீயா. அண்ணா ஆடை இல்லாம. இவருதாங்க எங்க அப்பா. ராஜபாரம்பரை சேர்ந்தவர். 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருந்துச்சுன்னு சொல்லுவாரு. அப்புறம் ஏன்பா கஷ்டப்படுறேன்னு கேட்டா இவரு 8வது தலைமுறையா. 7. மாமா, நீ எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி தர மாதிரி நேத்து நைட்டு ஒரு கனவு கண்ட தெரியுமா? அப்படியா? அப்ப அடுத்த தடவை அதை கட்டி பாக்குற மாதிரி கனவு கண்டு சந்தோஷப்பட்டுக்கோ. என்ன ஆள விடுமோ. நீங்க ஆட்டோ ஓட்டினா பெண்கள் நாங்களும் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறோம். நீங்க ட்ரெயின் ஓட்டினா இன்னைக்கு நாங்களும் ட்ரெயின் ஓட்டுறோம். நீங்க லாரி ஓட்டினா நாங்களும் லாரி ஓட்டுறோம். நீங்க பிளைட் ஓட்டினா நாங்க கூட இன்னைக்கு பிளைட் ஓட்டுறோங்க. அதெல்லாம் ஒத்துக்கலாமுங்க. சரி, இத்தனை ஓட்டுறீங்களே, ஆம்பளை உங்களை கட்டி வாழ்க்கை ஓட்டுறமே அது எவ்வளவு கஷ்டம்.